வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது ஒன்னான சிஸ்டம் திண்டுக்கல். ஆக்சுவலி இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த 2 சப்வூஃபர் பிளஸ் பாக்ஸ் பத்தின ஒரு அருமையான வீடியோ. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம வந்து இதை கொஞ்சம் 1-2 பாயிண்ட் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம ஒரு தியரிட்டிக்கலா படிக்கிற மாதிரியே வர போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கண்டென்ட்டை ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக் லீடு சம்பந்தமாவே பேசிடுறோம். அது வீடியோவில் எத்தனை கஸ்டமருக்கு பிடிக்குதுன்னு தெரியல. கொஞ்சம் ட்ரை பண்றேன், நல்லா இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த ஒரு சப்வூஃபர் ஆடியோ பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, ஆம்பிளிஃபையர் கிடையாது, பவர் ஆம்ப் செக்ஷன் கிடையாது, எதுவுமே இல்லை. ஒன்லி ஒரு ஏவி ரிசீவர் நம்ம கஸ்டமர் பயன்படுத்துறாங்க. அந்த ஏவி ரிசீவருக்கு நம்ம சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் செஞ்சு கொடுத்திருந்தோம். அந்த சப்வூஃபர் ஆம்புக்கு ஏத்த மாதிரி ஒரு சப்வூஃபர் சிஸ்டத்தை வந்து முன்கூட்டியே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து நம்மளோட ஓன் சப்வூஃபர் ஜேபிஎல் பைனியர் இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணோம். கஸ்டமருக்கு வந்து பைனியர் சப்வூஃபர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த சப்வூஃபருக்கு வந்து நம்ம என்ன பாக்ஸ் போடலாம்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஃபினிஷ்டா உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நம்மளோட ஹேண்ட்மேட் டிசைன்ட் பிரீமியம் வாட்டர் ப்ரூஃப் எல் போர்ட்டட் டைப் சப்வூஃபர் பாக்ஸையும் பைனியரோட டூயல் காயில் செட்டப் செக்மெண்ட்டையும் நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ பத்தின ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். வெல்கம் டு ஒன்னாடி சிஸ்டம், யுவர் கஸ்டமைஸ்ட் ஆடியோ பார்ட்னர். கைஸ், இப்போ வீடியோக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ கண்டினியூ பண்ண போகிற ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. கஸ்டமரோட லொக்கேஷன், அவங்க வீடு, அந்த லொக்கேஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரை பியூரஸ்ட் பேஸில் வந்து கவர் பண்ணணும். அதான் நம்மளோட ஐடியாலஜி. ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஏரோஸ் பாக்ஸை நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். பட் அவங்க எப்போ பைனியர் சப்வூஃபர்னு சொல்லி ஐடியாலஜிக்கு வந்துட்டாங்களோ, பைனியர்னாலே இந்த எல்போட டிசைன் வந்து ரொம்ப ஃபெமிலியர். அதை பர்டிகுலராக வந்து நம்ம மாறுதட்டி சொல்லலாம். ஏன்னா இந்த ரிசல்ட் இந்த பாக்ஸில் இந்த மெத்தடாலஜிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தெளிவாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கக்கூடிய சப்வூஃபர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சப்வூஃபர் வந்து பைனியரோட சாம்பியன் சீரீஸ்னு சொல்லுவாங்க. இதான் இதோட நேம், அதாவது பேர் நல்லா சம்பாதிச்சுங்க. இந்த சப்வூஃபர் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச சப்வூஃபர். என்னோட கஸ்டமருக்கு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்டாக நான் பேக்கேஜ் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது பைனியர் தான். ஜேபிஎல்லாம் நான் செகண்டரி ஆப்ஷன் தான் வச்சிருக்கிறேன். இந்த சப்வூஃபர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த ஒரு சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா 1600 மாடல். இப்போ சொல்றேன் 1600. இந்த 1600 மாடல் பாத்தீங்க அப்படின்னா 500 வாட் ஆர்எம்எஸ் பவர். இதுல வந்து 2 4 ohms சப்வூஃபருக்கான டெர்மினல்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இங்கிட்ட ஒரு லைன் இருக்கும், அங்கிட்ட ஒரு லைன், மொத்தம் 2 லைன் இருக்கும். இங்கிட்ட ஒன்னு, இங்கிட்ட ஒன்னு. இப்ப நம்ம ரெண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா சீரிஸ் பண்ணணும். இந்த சீரிஸ் பண்றதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்தரா இது வந்து ஆட்டோமோட்டிவ் சப்வூஃபர்னு சொல்லுவாங்க. அதாவது காருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபர். இப்ப நம்ம காருக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 4 ohms லீடையும் அந்த 4 ohms லீடையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோக்கோ ஆம்ப் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றப்ப அதுக்கு இண்டிவிஜுவலான 4 சேனலோ 2 சேனலோ சப்வூஃபர் லைன் வரும்ல, அதை நம்ம தனித்தனியா கொடுத்துருவோம். ஸோ வீட்டுக்கு இதை நம்ம பயன்படுத்தும் போது, பர்டிகுலரா சொல்றேன், வீட்டுக்கு பயன்படுத்தும் போது 2 4 ohmsயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சீரிஸ் பண்ணணும். அந்த சீரிஸ் பண்ற ப்ராசஸ் எப்படின்னு நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்க. இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீரிஸ் லைன் எப்படி இருக்குன்னு தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் டெர்மினல்ல பிளஸ் மைனஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் டெர்மினல்ல பிளஸ் மைனஸ் இருக்கும். இந்த ஒரு பிளஸ்ஸையும் அந்த பக்கம் இருக்க ஒரு மைனஸையும் நேரா வந்து ஒரு 1 ஸ்கொயர் வயர்லயோ இல்ல 1.5 ஸ்கொயர் வயர்லயோ நேரா ஜாயின் பண்ணிடணும். இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா 2 காயில்ல ஒரு பிளஸும் ஒரு மைனஸும் வந்து ஆட் ஆகிறப்ப இந்த 2 காயிலும் அட் அ டைம்ல சேம் ஃப்ரீக்வன்சிக்கு வேலை செய்ய ரெடி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டிய ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு பிளஸ் இந்த பக்கம் லைன்ல இருக்கும், இன்னொரு மைனஸ் இந்த பக்கம் லைன்ல இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு வயர் தனியா எடுத்தோம், இதுக்கு நம்ம தனியா வயர் எடுத்தோம். இந்த மாதிரி வந்து டேக்கிங் பண்ணிடணும். இதுல போறக்கூடிய வயர் கம்பல்சரி நல்ல ஹெவியான வயர் போடணும். ஏன்னா இந்த டெர்மினல் வந்து 500 வாட் ஆர்எம்எஸ் கடத்தக்கூடிய டெர்மினல் லைன்ஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணணும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா பயனியர்ல வந்து இந்த எண்ட் ஒயர் முதற்கொண்டு அவ்வளோ தெளிவா இருக்கும். இதுல டஸ்ட் முதற்கொண்டு உள்ள போகாத முறைக்கும் வந்து நீட்டா கன்சீல் பண்ணிருப்பாங்க. இந்த டிசைன் வந்து நம்ம ஜேபிஎல் சப்வூஃபர்ல வந்து பெருசா வந்து யோசிக்க முடியாதுங்க. ஸோ மெயினான விஷயம் அதுதான். இப்போ இந்த சப்வூஃபரோட பேராமீட்டர்ஸ் செக் பண்ணிடலாம் வாங்க. இதுல வந்து நான் பேசிக் பேராமீட்டர் தான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 ohmsக்கான டூயல் வாய்ஸ் காயில், அதான் டிவிசின்னு சொல்லுவாங்க. இந்த 4 ohmsன்றது இந்த பக்கம் ஒரு 4 ohms, அந்த பக்கம் ஒரு 4 ohmsனு அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா 1600 வாட்ஸ் மேக்சிமம், 500 வாட் ஆர்எம்எஸ், அதான் வந்து நாமினல் பவர்னு சொல்லுவாங்க.
எல்லா ஸ்பீக்கருக்குமே நாமினல் பவர்னு தான் கணக்கு நம்ம எடுத்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா 1600 வாட்ஸ் அப்படின்றது வந்து நீங்க பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மான்ஸ்டர் பெரிய பிஏ ஆம்பத்துக்கு போட்டுற முடியாது. ஸோ இந்த சபூப்பர் வந்து 1600 வாட் வரைக்கும் பீக் ஆகக்கூடிய டிசைன்ல வேலை செய்யும். 500 வாட் ஆர்எம்எஸ்ன்றத மினிமம் வந்து இதுக்குள்ள நீங்க டிசைன் பண்ணணும் தான் அதோட ரூல் ப்ராசஸ். இது மாதிரி 2 சபூஃபர் இந்த மாடல் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். TSW 1212D4 இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் நம்பர். ஓஜியா நல்ல இடமா பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு வேணும்னாலும் நான் தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, 2 சபூப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைன் அப்பில் இருக்கு. இந்த 2 சபூப்பரும் பார்த்தீங்கன்னா இந்த 2 சபூப்பர் பாக்ஸில் வந்து நம்ம ஃபிட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம ஃபிட்டிங் ப்ராசஸை பார்த்து தரலாம். இப்ப வந்து அந்த வீடியோ ஃபிட்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 5.1 7.1 என்ன ஆடியோ பேக்கேஜா இருந்தாலும் சபூஃபருக்கு நம்ம இன்றியமையாத ஒரு இடம் கொடுத்தாகணும். அதுதான் வந்து அந்த அட்மாஸ்பியர், அதாவது நம்ம ஒரு ஹாலவோ பெட்ரூம்ல ரெடி பண்றோம்னா அந்த அட்மாஸ்பியரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் சோர்ஸ்னு சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியான சபூஃபர் சூஸ் பண்ணுங்க. அண்டர் பட்ஜெட் நீங்க போறது தவறே சொல்ல மாட்டேன். பட் நல்லா உங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நல்ல பிராண்ட் சபூஃபர் நீங்க ட்ரை பண்ணுங்க. எங்க ஓன் சபூஃபரும் நான் நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க காம்படிஷனா பார்க்காதீங்க. சபூஃபர் JPL பைனியர் சோனி அப்படின்னு பார்க்க வேணாம். எல்லாத்துலயுமே ஒரு டச் இருக்கு அந்த ஆடியோல. சோ அதை விரும்புவங்க, தெரிஞ்சவங்களுக்கு இதோட வேல்யூஸ் வந்து ஈஸியா புரிஞ்சிடும். தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, புதுசா கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவசியம் 4 பேர்கிட்ட கேட்டு விசாரிச்சு சபூஃபர் சிஸ்டத்தை பை பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஸ்பீக்கர்ஸும் கிடையாது, ஆம்பிளிஃபையர் கிடையாது. உங்களுக்கு பிடிக்குமான்னு முதல்ல நான் யோசனைலாம் இருந்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயத்த நான் கிரியேட் பண்றேன்னா அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். சோ என்னோட இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த சபூஃபர் சிஸ்டம் 2 தான். இதை நம்ம ஏற்கனவே நம்ம டெய்ன்டில பண்ணியிருந்தோம், ட்வின் பிரதர் அப்படின்னு கான்செப்ட் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த 2 பைனியர் சபூஃபர் பிளஸ் இந்த பார்ட்ஸ் வந்து இப்ப நம்ம வந்து பேக் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்ப போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டா மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வரைக்கும் வீடியோ முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.